مفاخير ومغاني تتلو الكتاب بنعمات الرحمن رسمت على أفق الزمان حكايات وهاجات برقت على الأزمان. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியீங்கள் தபு தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் கொள்கை இறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மரணும் என்றென்றும் நிலவு வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்திருக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே இஸ்லாம் சாந்தமான மார்க்கம், சாந்தி மார்க்கம், சலாம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான மார்க்கம், ஏகத்துவ மார்க்கம், இந்த இஸ்லாம் மார்க்கம் வாளால் தான் இந்த உலகத்திலே பரப்பப்பட்டதா? இஸ்லாம் வாளால் தான் இந்த மண்ணிலே பரவியதா? இந்த உலகத்தையே இஸ்லாம் ஆளுகின்றது என்று சொன்னால் அந்த ஆளுதலுக்கு பின்னால் வாழ்த்தான் இருந்ததா, வாழ்த்தான் இருக்கின்றதா என்ற அந்த வினாவுக்கு விடை காணுவதற்காக மட்டுமல்ல, அந்த விடையை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று மரணிக்கின்ற வரைக்கும் உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி செயற்படுவதற்காகத்தான் இப்படியான ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஈமான் உறவுகளே, இஸ்லாம் அது நிச்சயமாக இந்த உலகத்தை ஆளுகின்ற ஒரு மார்க்கம், உலகத்தை அரசோற்றுகின்ற மார்க்கம். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவரோடு ஆரம்பித்த இஸ்லாம் மிக மிக குறுகிய காலத்திலே உலகமே வியந்து போகின்ற மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியது என்று சொன்னால் அதற்கு பின்னால் வாள் இல்லை, கம்பு தடிகள் இல்லை, ரவுடிசம் கிடையாது. அதற்கு பின்னால் மிகப்பெரிய சொத்து செல்வங்கள் இல்லை, ஆட்சி அதிகாரங்கள் இல்லை, படைப்பட்டாளங்கள் இல்லை. அல்லாஹ் மீது சத்தியமாக இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு பின்னால், இந்த இஸ்லாமினுடைய பிரகாசத்துக்கு பின்னால், இந்த இஸ்லாத்துடைய சுடருக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்ற அந்த சுருக்கமான ஒரு விடயத்தை தான் இன்றைய மிம்பர் மேடையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஈமான் உறவுகளே, இப்படி ஒரு தலைப்பு தௌஹீத் சமுதாயத்துக்கு என்று ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா என்ற ஒரு வினாவோடு தலைப்பு ஏன் இங்கே தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், ஈமான் உறவுகளே, இஸ்லாம் நிச்சயமாக வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. ஆனால் அப்படியான ஒரு கதை உலகளாவிய ரீதியிலே இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே இஸ்லாம் அது தார்மீகத்தால், மனிதநேயத்தால், பண்பாட்டால், ஒழுக்கத்தால், நல்ல சிறந்த விழுமியங்களால் பரப்பப்பட்டது அல்ல, அது வாளால் தான் பரப்பப்பட்டது என்ற ஒரு செய்தி உலகளாவிய ரீதியிலே விசேடமாக கிறிஸ்துவ சமுதாயத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். உலகத்திலே பெரிய ஒரு கூட்டம்
குறிப்பாக மேலைத்தேய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை பயங்கரவாத மார்க்கமாக உலகத்துக்கு காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இடையிடையே திடீர் என்று சொல்லி சில கார்ட்டூன்களை வரைவார்கள். திடீரென்று சொல்லி ஒன்று மறைவதற்கு முன் மறைந்து கொண்டு வருகின்ற நேரம் திடீரென்று ஒன்றை தூக்கி போடுவார்கள். உலகமே கொதித்தலும். யாரெல்லாம் களிமா சொன்னார்களோ அவர்களை எல்லாம் அந்த கார்ட்டூன் ஆட்டி வைக்கும். அதற்கு எதிராக கோஷங்கள், அதற்கு எதிராக துண்டு பிரசுரங்கள், அதற்கு எதிராக பேனர்கள், அதற்கு எதிராக வீடியோஸ்கள், அதற்கு எதிராக போஸ்டர்கள், அதற்கு எதிராக பிரச்சாரங்கள், இப்படி பல்வேறுபட்ட ரீதியிலே அந்த கார்ட்டூன்களுக்கு எதிராக உலகமே குதித்தெழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு கேலி சித்திரம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், தலையிலே தலைப்பாகை, உள்ளே பம்ப், தலைக்கு தலைப்பாகை அணிந்து உள்ளே ஒரு பம்பை வைத்து அந்த கைக்குண்டை உள்ளே நபி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படி ஒரு கேலி சித்திரத்தினூடாக உலகத்துக்கு காட்ட நினைப்பது என்ன என்று நினைக்கின்றீர்கள்? நபி என்ற ஒருவரை கீறி அல்லது அவருடைய தலையில் ஒரு தலைப்பாகையை கீறி அந்த தலைப்பாகைக்குள்ளே கைக்குண்டு பொம்பை வைத்து உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உலகில் ஆயுதங்களையும் பயங்கரவாதங்களையும் இந்த உலகத்துக்கு கட்டவிழ்த்து விட்டவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கு ஆயுதங்களையும் பொம்சுகளையும் ஏனையவைகள் அனைத்தையுமே பயங்கரவாதத்தை மொத்த வடிவம் தான் இந்த முஹம்மது என்பவர் என்று இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காகத்தான் அந்த சமுதாயம் அப்படியான கேலி சித்திரத்தை வரைந்தது. அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, உலகத்தில் 750 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். 160 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கின்றார்கள். 160 கோடி முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே வாழ்கின்றார்கள். உலகத்தில் 4 பேரில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கின்றார். 4 பேர் பேசிக் கொண்டிருந்தால் அந்த 4 பேர் ஒத்தர முஸ்லிம் என்ற அளவுக்கு உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்து துளிர்விட்டு அது வானலாக உயர்ந்து சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து இஸ்லாம் உலகத்திலே ஆளுகின்றது. உலகத்திலே 52க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. இப்படி இந்த உலகத்தில் 52க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டிருந்தால் இப்படி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இஸ்லாம் நிறுவி இருக்காது. மிகப்பெரிய ஒரு தொகையை இஸ்லாம் கண்டிருக்காது. அல்லாஹ் மீது சத்தியமாக வரலாறை எடுத்து பாருங்கள். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் கைக்குண்டுகளூடாகவோ அல்லது மிகப்பெரிய யுக்திகளினூடாகவோ பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இந்த உலகத்திலே நபிகளாருடைய பண்பாடு, நபி தோழர்களுடைய பண்பாடு உலகமே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் திரும்பி பார்க்க வைத்தது. நபிகளாருடைய பண்பாடு, நபிகளாருடைய அஹ்லாக், நபிகளாருடைய நன்னடத்தை, நபி தோழர்களுடைய பண்பாடு, நபி தோழர்களுடைய நன்னடத்தைகள் உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே விழித்து முஸ்லிம்களின் பால் முக்கியமான கவனம் செலுத்துவதற்கு காரணமாக அமைந்தது நபிகளாருடைய பண்பாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகமே இஸ்லாமியப்படுத்தப்பட்டதென்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அபூபக்கர், அலி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களோடு துளிர்விட்ட இஸ்லாம் ஹிஜ்ரி 8 மக்கமா நகரை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஹிஜ்ரி ஆண்டிலே லட்சத்திற்கும் அதிகமான நபித்தோழர்கள் திரண்டு வந்து மதீனா மஸ்ஜித் மக்காவை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் உலகமே இந்த இஸ்லாத்தினூடாகத்தான், அதுவும் பண்பாட்டினூடாகத்தான் முழு உலகமுமே இஸ்லாத்துக்கு வந்தது என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஆயுதங்கள் காரணமாக இருக்கவில்லை. ஈமான் உறவுகளே, இப்படி ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டது? சகோதரர்களே, பேசினால் தௌஹீத், பேசினால் ஏகத்துவம், பேசினால் குர்ஆன் சுன்னா. தாடியை பார்த்தால் நீண்டிருக்கின்றது, தொப்புளுக்கு கீழே தாடி வந்து விட்டது, கத்திரி வைக்க கூடாது. உண்மை, அந்த ஆயுள் தான் நானும் இருக்கின்றேன். தாடியை ஷார்ட் பண்ணுவது கூடாது. சகோதரர்களே, இஸ்லாத்தை எப்படி நினைத்து விட்டார்கள் தெரியுமா? தாடி வைத்து விட்டால், கரண்டைக்கு மேல் ட்ரவுசர் அணிந்து விட்டால் இதுதான் இஸ்லாம் என்று நினைக்கின்ற ஒரு சமூகத்தில் உருவாகி வருகின்றார்கள். பேசினால் பொய், வாக்களித்தால் மாறு, நம்பினால் மோசடி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பல பக்கங்களை. சகோதரர்களே, எந்த பக்கத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த பக்கங்கள் எல்லாம் மிக மிக மோசமானவர்களாக நம்முடைய சகோதரர்கள் மாறி வருகின்ற ஒரு அவலமான காட்சியை உலகளாவிய ரீதியிலே இலங்கை திருநாட்டிலே மிக விசேஷமாக காணலாம். நம்பிக்கையானவர், நேர்மையானவர், நன்னடத்தை மிக்கவர், குர்ஆன் சுன்னாவோடு வாழக்கூடியவர் என்று ஒருவரை நினைத்திருப்போம்.
அப்படியே வாழ்ந்து இருப்போம், அப்படியே நம்பி இருப்போம். அவரை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பிரயாணம் அவரோடு போனால் அவர் யார் என்று அறிந்து கொள்ளலாம். சில ரூபாய்களை அவருக்கு கடன் வைத்தால் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, ஒரு மூட்டை கடித்தால் எல்லா மூட்டைக்கும் சேதம் என்பதுதான் உலக வரலாறு, உலக நீதி அப்படித்தான். உங்களுடைய வீட்டில் ஒரு கதிரையில் அமர்கின்றீர்கள், ஒரு மூட்டை உங்களை குத்திவிட்டது, குத்தின மூட்டையை மட்டும் தேடுவீர்களா? இல்லை தோழர்களே, சுடு தண்ணீரை சுட வைத்து அங்கே இருக்கின்ற கட்டில்கள் உட்பட, கதிரைகள் உட்பட, தளவாடங்கள் உட்பட எல்லாத்துக்கும் ஊட்டுவார்கள். அல்லது மூட்டையை கொள்ளுவதற்குள்ள நாசினிகளை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தெளிப்பார்கள். சகோதரர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, எங்களோடு கைகோர்க்காத, எங்களோடு இல்லாத, குர்ஆன் சுன்னாவுக்கு புறம்பான மாற்றுக் கொள்கையில இருக்கின்ற எத்தனையோ பேர் எம்மோடு கைகோர்க்க தயார். ஆனால் எம்முடைய பண்பாடு, எம்முடைய அஹ்லாக், எம்முடைய இழி செயல்கள், எங்களுடைய துர்நடத்தைகள், எங்களுடைய கெட்ட குணங்கள், வாக்களித்தால் மாறு செய்வது, நம்பினால் மோசடி செய்வது, இப்படியான மோசமான நயவஞ்சக குணங்கள், மோசமான செயற்பாடுகள் எங்களோடு கைகோர்க்க வருகின்ற பலரை உதறி தள்ளுகின்ற, விரண்டோட செய்கின்ற நிலைமையில் தான் நம்மை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அல்ல சகோதரர்களே. ஆனால் ஒருவர் செய்கின்ற செயற்பாடு ஒட்டுமொத்த சமூகத்தை இப்படி ஒரு தூர கண் கொண்டு ஒரு வித்தியாசமான ஓரக்கண்ணால் பார்க்கின்ற நிலைமைக்கு இந்த ஏகத்துவ சமுதாயம் மாறி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். பலர் சொல்லுவார்கள், சின்ன புள்ளாண்டு சொன்னால் ஒழுக்கமா இருக்கணுமாம், சின்ன புள்ளாண்ட ஒழுக்கமா இருக்கணும், இப்படி சொல்றதை பார்க்கலாம். பொம்பளை புள்ளாண்ட அடங்கி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். சகோதரர்களே, சின்ன புள்ளாண்ட ஒழுக்கமா இருக்கணும், பெரியவனுக்கு அது தேவையில்லை. பொம்பளை புள்ளாண்ட அடங்கி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஆம்பளை புள்ளைக்கு அது தேவையில்லை. ஈமானியர்களே, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஹ்லாக்கின்றி அமையாதது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும், பெரியவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஈமானியர்களே, உலகத்திலே மிகப்பெரிய அருட்கொடை இந்த அஹ்லாக்கோடு வாழ கிடைக்கின்ற அருட்கொடை. சகோதரர்களே, அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா, பரிபூர்ணமான ஈமான் பெற்ற மூமின் யார் தெரியுமா? ஈமானால் மூமின் பூரணமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் அஹ்லாகா, நட்பண்புகளால் மிக அழகியவர்கள் தான் ஈமானால் சிறந்த மூமினாவான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நல்ல பண்பாடு உள்ளவனாக மாறும்போது தான் ஈமான் பூர்ணமடைகின்றது. ஈமான் பூர்ணமடைந்தால் தான் சொர்க்கம் செல்லலாம். பண்பாடு இல்லையே ஈமான் இல்லை, ஈமான் இல்லையே சொர்க்கம் இல்லை. இதுதான் உண்மை சகோதரர்களே. பண்பாடு என்பது, அஹ்லாக் என்பது அது மிக முக்கியமானது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதல்ல, பண்பாட்டால் பரப்பப்பட்டது. அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்ன தெரியுமா? அழகிய பண்புகள் தான் நன்மை. அல் பிர், நன்மை என்பது ஹுஸ்னுல் குல்க், குணங்களின் அழகுதான் சிறந்த நன்மை என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இன்னல் மூமின், ஒரு மூமின் லா யுத்ரிகு பி ஹுஸ்னி குலுகிஹி தரஜத்து ஸாயிமல் காயிம், ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய நல்ல பண்பால் நின்று வணங்கக்கூடிய ஒரு நோம்பாடியுடைய நன்மையை அழகிய பண்பால் பெற்றுக் கொள்கின்றான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். மா மின் ஷைஇன் ஃபில் மீசான் அஸ்கர் மின் ஹுஸ்னுல் குல்க், மீசான் எனும் தராசியிலே, மீசான் அந்த தராசில் இருக்கப்படுகின்ற தராசியிலே ஒரு மனிதனுடைய செயல்களிலே அழகிய பண்பை விட வேறு எதுவும் கனமாக இருக்காது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஈமானியர்களே, இஸ்லாத்திலே வட்டத்தை எடுத்து பாருங்கள். இஸ்லாம் குறுகிய 23 வருடத்தில் மூக்கில் கை வைக்கின்ற அளவுக்கு, உலகமே வியந்து போகின்ற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்தது என்று சொன்னால், வாழ்ந்தது என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக பண்பாடு அரசோக்கிய சகோதரர்களே. சில மனிதர்கள், உங்களோட தூதர் டாய்லெட் போவதை கூட படிச்சுத்தாராம், உங்களோட தூதர் மலசல கூடம் செல்வதை கூட படித்துத்தாராம் என்று கேட்கப்படுகின்றது. ஹத்தல் ஹரா, டாய்லெட் மலசல கூடம் போறத கூட இஸ்லாம் சொல்லித் தருதாமே. ஆம், எங்களுடைய தூதர் மலசல கூடம் செல்வதை கூட கற்றுத் தருகின்றார். ஈமானியர்களே, மலசல கூடம் செல்லுவதற்கே 100 ஒழுக்கங்களை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம் என்றால், துப்புவதற்கு, தும்புவதற்கு, கொட்டாய் விடுவதற்கு வேறு எதற்கு சகோதரர்களே? துப்புவது முதல் அரசாட்சி நடத்தும் வரைக்கும், தும்முவது முதல் அரசாட்சி நடத்தும் வரைக்கும் இல்லை தோழர்களே. மலசல கூடம் கழிவு அது முதல் அரசாட்சி நடத்தும் வரைக்கும் எல்லா துறைகளிலுமே பண்பாட்டை போதித்த மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். வலது கையை பயன்படுத்த வேண்டாம், இடது கையை பயன்படுத்த வேண்டும், மிருகங்களுடைய விட்டைகளை பயன்படுத்த வேண்டாம், கற்களை பயன்படுத்த வேண்டும்,
கிப்லாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்க கூடாது, மரங்களுக்கு கீழ் மலசலம் கழிக்க கூடாது, பழம் தருகின்ற நிலம் தருகின்ற மரங்களுக்கு கீழே கழிக்க கூடாது, இடையூறு தருகின்ற இடங்களிலே கழிக்க கூடாது, நீரிலே கழிக்க கூடாது, இப்படி 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 பிறர் பார்க்க கழிக்க கூடாது, மறைந்து கழிக்க வேண்டும். இப்படி பல நூறு ஒழுக்கங்களை சொல்லித் தந்த மார்க்கம் இஸ்லாம். சகோதரர்களே, இந்த இஸ்லாம் வாளால் பரவியதல்ல. உலகத்தில் இந்த இஸ்லாம் வாளால் பரவவில்லை சகோதரர்களே. இஸ்லாம் இனிய மார்க்கம், இஸ்லாம் எளிய மார்க்கம் அல்லது சிறுக்கொழிப்பு மாநாடு. ஈமான் உறவுகளே, இஸ்லாம் இந்த வரும் போதனைகளால் மட்டும் மேடை பேச்சுக்களால் மட்டும் பரவிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஈமான் உறவுகளே, இஸ்லாம் பரவியது அருமை தூதருடைய குணம், குணத்தின் குன்று. நிச்சயமாக நீர் மகத்தான குணத்தின் குன்றாக இருக்கின்றீர், நிச்சயமாக நீர் மகத்தான அற்குணம் பெற்றவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை தூதரை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகின்றார். அவருடைய குணத்தால் வளர்ந்த இஸ்லாம் அரேபிய நாட்டிலே இருந்து வந்த நம்பிக்கையான, நாணயமான, நேர்மையான, சிறந்த வியாபாரிகள் ஊடாக இந்த இஸ்லாம் இந்த இலங்கை திருநாட்டுக்கு வந்த வரலாறை நாம் படித்து வைத்திருக்கின்றோம். இங்கே வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். ஈமானியர்களே, இஸ்லாம் இந்த இலங்கை திருநாட்டிலே வளர்ந்த வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த இலங்கை திருநாட்டிலே இஸ்லாம் வளர்ந்ததற்கு பின்னால் நம்பிக்கையின், நேர்மையின், நாணயமும், வாக்குறுதி காப்பாற்றுவதும் மிக முக்கியமாக இருந்ததை உலக வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. யார் சகோதரர்களை தௌஹீத்வாதி? ஏகத்துவவாதி யாரு? நீண்ட தாடி வைத்து கரண்டைக்கு மேல் ட்ரௌசர் போட்டு ஜியாரத்துக்கு போகாது, அங்கே தாயத்து கிடையாது, தகடு கிடையாது, மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, இஸ்மஸ்மா கிடையாது. இந்த போதனையை சொல்ல மட்டும்தான் ஏகத்துவவாதி என்று நினைத்து விடாதீர்கள். மாற்றமாக உண்மையான தௌஹீத்வாதி யார் தெரியுமா? ஏகத்துவம் மட்டும் ஒரிஜினலா என்னிடம் வந்து விட்டால், ஒழுங்கான ஏகத்துவம் யாரிடத்தில் வருமோ பண்பாட்டின் சிகரமாக காட்சி கொடுப்பான். ஷிர்க் மட்டுமல்ல, பித்அத் மட்டுமல்ல, குஃப்ர் மட்டுமல்ல, நிஃபாக் மட்டுமல்ல சகோதரர்களே, அக்லாக்கும் இஸ்லாம் தான் மறந்து விடாதீர்கள். அக்லாக் நட்பண்பு இருக்கின்றது, இந்த நட்பண்பும் இஸ்லாம் தான். கொள்கை தௌஹீத் அதன் வெளிப்பாடு என்று சொன்னால் பண்பாடு அந்த தௌஹீதுடைய மிக முக்கியமான பண்பு என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. கொள்கை என்பது தௌஹீத், கொள்கை தௌஹீத், அதனுடைய வெளிப்பாடு பண்பாடு மறந்துவிடக் கூடாது. கொள்கை தௌஹீத் ஏகத்துவம், அதனுடைய வெளிப்பாடு பண்பாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்பிக்கை ஈமானியர்களே, வலக்கத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம். அன்அப்துல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், இறை நிராகரிப்பு கொள்கைகளில் நீங்கள் தூரமாக விடுங்கள் என்று நாம் ஒவ்வொரு நபியையும் இந்த மண்ணுக்கு அனுப்பினோம். ஈமானியர்களே, நபிமார்கள் வந்து இந்த மண்ணிலே செய்த வேலை ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரித்தார்கள். ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரத்தை மும்மூச்சாக எடுத்து செயற்பட்டார்கள். அதே நேரம் பண்பாட்டு விழுமியத்தின் உச்சியிலே நின்றார்கள், அஹ்லாக்கு உச்சியிலே நின்றார்கள். உங்களுடைய தூதரை எங்களுக்கு காட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எப்படி கான குலுகுஹு குர்ஆன், அவருடைய பண்பெல்லாம் குர்ஆன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற நேரம் அவருடைய பண்பெல்லாம் குர்ஆன் என்று போற்றப்படுகின்ற அளவுக்கு ஏகத்துவவாதிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, ஏகத்துவம் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் பொறாமை வராது, கர்வம் வராது, நான் என்ற உணர்வு வராது, வீண் சந்தேகம் வராது, தப்பபிப்பிராயம் வராது. யாருக்கேனும் கொடுத்திருப்பதை பார்த்து ஒரு பொழுதும் மனம் வருந்த மாட்டான். என்னை விட தரத்தில் குறைந்த ஒருவன் உச்சகட்டத்தில் இருக்கலாம், பண்பாடு அவனை எப்படி தடுக்கும் தெரியுமா? அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆய்தை வலா மூர்த்தி அலிமா மன. நீ தந்ததை யாராலும் தடுக்கோமேலா, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்கோமேலா. 7ஆம் வகுப்பு படித்தவன் அவன், எம்ஏ முடித்தவன் நான். எம்ஏ முடிச்ச நான் சாதாரண ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். 7ஆம் ஆண்டு படித்தவன் பல மாடி பில்டிங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றான். நீ நாடியவனுக்கு கொடுத்திருக்கின்றாய். பண்பாடு ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தும் சகோதரர்களே. இலிகண் கொண்டு நோக்கி அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை டவுன் பண்ணி நான் உயர வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒரு கொள்கைவாதத்தில் ஒரு பலன் வராது. ஏகத்துவம் ஒழுங்காக பதியப்படும் என்று சொன்னார். நபிகளாருடைய மொத்த தவா பிரச்சாரம் 23 வருடம். இந்த 23 வருடத்தில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் பாருங்கள், எப்படி முன்மாதிரி அவரிலே. இஸ்லாம் பண்பாட்டால் தான் அரசாட்சியது, இஸ்லாம் பண்பாட்டால் தான் இந்த உலகத்தை ஆண்டது. நபிகளாருடைய பண்பாடு. நபிகளாரை பார்க்க வேண்டுமா? அங்கே வருகின்றவர்கள் மன் மின்கும் முஹம்மத், உங்களே முஹம்மது யார்? சுப்ஹானல்லாஹ், எப்படி அப்பா அது
ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே அந்த இடத்திலே முக்கியமான ஒரு தன்மையில இருப்பவரை இலகுவாக அடையாளம் காணலாம். வருகின்றவர்கள் உங்களிலே முகம்மது யார் என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். தன்னுடைய வருகைக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது என்று கட்டளையிட்டார். ஓடர் அப்படி யாரு சரி நான் வாரதற்காக எழும்போனும் என்று விரும்பினால் விரும்புகின்றவன் தன்னிடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் என்று இந்த உலகத்துக்கு சொல்லித் தந்த மாமனிதர் அவர். எந்த அளவுக்கு உன்னதமானவர்! இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் அரசோட்சியத்துக்கு பின்னணி என்ன இருக்கின்றது? அங்கு வாள் இல்லை, தடி இல்லை, ஏனே எதுவும் ரவுடிசம் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் மீது சத்தியமாக அரசாட்சி நடத்துகின்ற அளவுக்கு இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணிலே வாழ வைத்து நபியுடைய தோழர்களுடைய பண்பாடு. சகோதரர்களே, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள், நஜ்ஜாஷ் மன்னர் அவர்களை வரவேற்றார்கள். இப்படி வரலாறை படிக்கின்ற நாம் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். வரவேற்பு கிடைத்ததா? தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்ற நேரம் அறிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை போய் அடைகின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போனார்கள். சுப்ஹானல்லாஹ், கற்களால் வீசி அடிக்கப்பட்டார். கம்புகளால் தடிகளால் பைத்தியக்காரர்கள் போன்று துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். ஈமானியர்களே, சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, உலக தலைவர், மறுமையின் தலைவர், சொர்க்கத்தின் வாயிலை திறக்கப் போகின்ற மாமனிதர் அவர். என்ன நடந்துச்சு? மிகப்பெரியவருக்கு துரத்தி அடிக்கப்படுகின்றார், வசை மாறி பொழியப்படுகின்றார், ரத்தம் வடிந்து ஓடுகின்றது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதணியும் செருப்பும் காலும் ஒட்டி விட்டது. ரத்தத்து கொட்டுகின்ற தன்மை உண்டு தோழர்களே. செருப்போட கால் பாதம் ஒட்டுகின்றது. இந்த நேரத்திலே மலைக்கு பொறுப்பானவர் வருகின்றார். தெரிந்த வரலாறு. 2 மலைகளையும் சேர்த்து இந்த தாய் சனத்தை அழித்து விடட்டுமா? ரத்தம் வழிந்தோடுகின்ற நேரம், பாதரத்தையும் காலும் ஒட்டுவிட்ட நேரம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அழிச்சு போடு, ஒத்தனவே திரும்ப மாட்டார் என்று சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? அவர் குணத்தின் குன்று, ஒழுக்கத்தின் சிகரம், பண்பாட்டின் உச்சி. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? விட்டு விடுங்கள், வேண்டாம் வேண்டாம். இவர்களுடைய முள்ளந்தண்டிலே இருந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத சமூகம் உருவாகும் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இன்று நீங்கள் தாயிஃபுக்கு போய் பாருங்கள். மஸ்ஜிதுகள் வேண்டுமா, நூல் நிலையங்கள் வேண்டுமா, தவ்வா சென்டர்கள் வேண்டுமா? அல்லாஹ் அந்த தாயிஃப் நகரை மிக செழிப்பான ஒரு நகராக மாற்றி வைத்திருக்கின்றான். ஒரு மனிதருடைய மன்னிக்கின்ற மனப்பான்மை. சகோதரர்களே, எத்தனை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹிஜ்ரி 8 மக்கா கைப்பற்றப்படுப்போடு சாதாரணமாக வெள்ளத்தோழர்களே, என்ற சொந்த ஊரில் இருந்து மனம் வெறுத்து ஒதுங்கி போறேன். இருந்தா இதுக்கு பிறகு கொலை நடக்கும் என்ற அச்சுறுத்தல். ஊரை விட்டு, வாழ்ந்த மண்ணை விட்டு, தேடிய சொத்துக்களை விட்டு, உறவுகளை விட்டு, பக்கத்து வீட்டை விட்டு, அனைத்தையும் விட்டு வெறும் கையோடு உடுத்த உடுப்போடு அந்த சாம்ராஜ்யம் மதீனாவை நோக்கி செல்லுகின்றது. சொல்லனாத துன்பங்கள், அடிக்கப்பட்டவர்கள், மர்ம உறுப்புகளில் அம்புகளிலிருந்து கொல்லப்பட்ட தியாகி, கவடி கிழிக்கப்பட்டு மரணித்த நபித்தோர்கள், சுடும் மணல் பரப்பி பாறாங்கல்லை வைத்து இழுத்துக் கொண்டு செல்லப்பட்ட தோழர்கள், பாயிலே சுருட்டி புகை ஊதப்பட்டவர்கள், இப்படி கடுமையாக இம்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மண்ணை விட்டு போய் வீர மொழியோடு அல்லாஹ் அக்பர் என்ற நாதத்தோடு கஅபத்துல்லாவை அடைந்து அந்த கஅபாவை வலம் வந்த நேரம் இருக்கின்றது. அவருடைய குணத்தின் உச்சகட்ட தன்மையை காட்டுகின்றது. ஏண்ட சொந்த ஊரில் நான் தள்ளப்பட்டு ஓரமாக்கப்பட்டு பல வருடங்கள் கழித்து பெரியோரு கௌரவத்தோடு, பெரியோரு மிகப்பெரிய பணபலத்தோடு, படைபலத்தோடு வந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஆட்சி போகின்றது, அடுத்த ஆட்சி வருகின்றது. முன்னர் ஆட்சியிலே இருந்தவர்கள் வனவாசம் செல்ல வேண்டும் தோழர்களே. ஏன்? வருகின்றவர்களுக்கு நடுங்குகின்ற யுகம் இது. ஒரு அரசு போகுது, இன்னொரு அரசு வருது. இப்ப என்ன? நீ ஆள்ற மட்டும் ஆளு, நாங்க வந்தா எங்கட வந்தா பார்த்துக் கொள்றோம். இவன் வெத்தினே அறிவித்தல் கிடைத்தால் நாட்டை விட்டே எஸ்கேப், அல்லது காட்டுக்கு போற வெளிச்சாட்சி கொஞ்ச காலத்துக்கு தலைகாட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டு லட்சத்துக்கும் அதிகமான நபித்தோழர்களை இணைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு வருகின்றார். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தில்லை அந்த நேரம். அபூ சுஃபியான் என்ன சொன்னார்? இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பற்றி பிடித்துக் கொண்டவர்களை தவிர அடுத்து எல்லோரையும் முஹம்மது கொன்றளித்து விடுவார். வாருங்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு. எல்லாரும் வந்து நடுங்கிக் கொண்டு கதிகலங்கி நிற்கின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், தவாஃப் செய்தார்,
சிலைகளை எல்லாம் உடைத்தார். அல்லாஹ் அக்பர், சிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்தார். மா தன்னுக்கும் பி, என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கண்ணியமான மனிதர், சிறப்பான மனிதர். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அருமை தூதர் அந்த மர்மஸ்தானத்தில் அம்பெய்து கொண்டவர்கள், அடித்து துரத்தியவர்கள், கடுமையாக இஞ்சித்தவர்கள், கொடுங்கோன்மை ஆட்சி நடத்தியவர்கள், முஸ்லிம்களை கண்ட இடத்தில் கொள்ளுவதற்கு தயங்காதவர்கள், நபியுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு பல 100 ஒட்டகைகள் சன்மானம் என்று அங்கே அறிக்கை விட்டவர்கள், இப்படிப்பட்ட பெரியவர்கள் குடும்பமே திரண்டு நிற்கின்ற நேரம், பரம்பரையை திரண்டு நிற்கின்ற நேரம், உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த உயர்ந்த குலத்தின் குன்று சொன்னார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் அதனால் தான் சகோதரரை வளர்ந்தது. அந்த செகண்ட் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமானியர்களே, இஸ்லாத்திலே வெற்றியை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்திலே வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாம் இந்த மண்ணிலே ஆட்சி செலுத்துவதற்குரிய பின்னணியை நீங்கள் எடுத்து பாருங்கள். மன்னிக்கின்ற மனம், விட்டுக் கொடுக்கின்ற சுபாவம், சிறந்த பண்பாடு இந்த மண்ணிலே இஸ்லாம் வளர்வதற்கு காரணம். யமாமாவின் இளவரசர், சிற்றிளவரசர் சுமாமா, யமாமா இளவரசர் சுமாமா முஸ்லிம்களுக்கு வேதனைப்படுத்தியவர், சஹாபாக்களை கொண்டவர். அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், சுமாமா கொடுமை செய்து சில தோழர்களையும் கொலை செய்து விட்டார் என்று அல்லாஹ் தூதர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு. அப்படியா? சுமாமாவை கண்ட இடத்தில் கைது செய்யுங்கள். குணத்தின் குன்றை பாருங்க சகோதரர்களே, சுமாமாவை கண்ட இடத்தில் கைது செய்யுங்கள். இளவரசர் கண்ட இடத்தில் கைது செய்யப்பட்டு இழுத்துக் கொண்டு வரப்பட்டு மதீனா மஸ்ஜிதிலே, மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணிலே கட்டி வைக்கப்படுகின்றார். கட்டி வைக்கப்பட்டாச்சு. சகோதரர்களே, சிறைகளிலே நடப்பது என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன நடக்குது? இவரை ஒரு நாள் கட்டியாச்சு. அல்லாஹ் ரசூல் வந்தார். மாலா இந்த கியா சுமாமா, சுமாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட செய்தி என்ன? உங்களோட யோசனை என்ன? சுமாமா சொன்னார், இந்தி ஹைர் யா முஹம்மதே, எனக்கு நல்லதான், நல்ல செய்தி தான். என்ன செய்தி? நல்லா தான் இருக்கிறேன். இன் தக்துல் தக்துல் ஸா தமின் வ இன் துன்னிம் துன்னிம் அலா ஷாக்கிர் வ இன் குன்த துரிதுல் மால். முஹம்மதே, கொலை செய்தால் கொலை செய்ய தகுதியான மிக மோசமான, பட்டி மோசமான ஒருவரையே நீங்கள் கொலை செய்றீங்க. அவ்வளவு மோசமானவன் நான். கொலை செய்ய தகுதியானவன் தான் இந்த சுமாமா. முஹம்மதே, நீ மன்னித்து விட்டால், உலகத்தில் நன்றி உள்ள ஒருவரையே நீ மன்னித்து விடுகின்றால், உன் பக்கத்துக்கு நான் வரமாட்டேன், மன்னித்து விடலாம். பணம் தான் தேவை வேண்டா, கேளு, கோடி பணம் தருவதற்கு நான் தயார். அல்லாஹ்வுடைய தூதர் போனார். 2வது நாள் வந்தார், அதே விட. 3வது நாள் வந்தார், அதே விட. சகோதரர்களே, 3வது நாள் அந்த இளவரசர் அவிழ்த்து விடப்படுகின்றார். அவிழ்த்து விடப்பட்டதோட துள்ளு குளிச்சு ஓடி போகலாமே, தப்பினிட பொழைச்சேன் என்று சொல்லி அவிழ்த்து விட்டதும் மதீனாவிலே எங்க கிணறு இருக்கு என்று கேட்டார். கிணறு காட்டப்பட்டது. கிணற்றை நோக்கி சென்று குளித்தார். குளித்து விட்டு திரும்பி வந்தார். முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் கையை நீட்டுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். தோழர்களே, முஸ்லிம்களே, இந்த வரலாறை பாருங்கள், படித்து பாருங்கள். 3 நாள் சிறை கைதி, கம்பத்திலே கட்டப்பட்டவர், குளித்து விட்டு வந்து கையை நீட்டி இஸ்லாத்துக்கு வந்தார். ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வல்லாஹி மா கான லா வஜுலர் அப்கல் இலைய மின் வஜிக். இந்த பூமியின் மேற்பரப்பிலே ஆகவே கேடுகட்ட, கோபத்துக்குரிய, வெறுப்புக்குரிய முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான். இன்றைய தினம் அஸ்பஹ வஜ்ஹக் அஹப்பல் வுஜூஹ், உலகத்திலே இருக்கின்ற முகங்கள் எல்லாத்திலும் விருப்பத்துக்குரிய முகமாக உங்களுடைய முகம் மாறிவிட்டது. இந்த உலகத்திலே மிக மிக மோசமான மார்க்கம் என்றால் உங்களுடைய மார்க்கம். இன்றைய தினம் உலகத்திலே விருப்பத்துக்குரிய மார்க்கம் என்றால் உங்களுடைய மார்க்கம் என்று சொன்னார். உலகத்திலே மிக மிக மோசமான ஊர் மக்கா, இன்றைய தினம் எனக்கு விருப்பத்துக்குரிய ஊர் மக்கா என்று அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் மிக மோசமானவனாக வாழ்ந்து விட்டேன். நபி தோழர்களை கொள்ளுவதற்கு கூட நான் பின்னிக்காமல் இயங்கி விட்டேன், நடந்து விட்டேன். அல்லாஹ் தூதரே, நான் இஸ்லாமிய அடிப்படையில் உம்ரா செய்ய வேண்டும். உம்ரா நடந்துச்சு, மோசமான இஸ்லாம் அல்லாத முறையில் நடந்துச்சு. அல்லாஹ் தூதர் சுமாமாவுக்கு அனுமதி கொடுக்கின்றார். ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்கு போகின்றார். உம்ரா செய்து கொண்டிருக்கின்ற நேரம் அவர் வளமைக்கு மாற்றமாக இஸ்லாமிய முறைப்படி உம்ரா செய்கின்றார். சகோதரர்களே, சில இளைஞர்கள் அடிக்க முன் வருகின்றார்கள். சுமாமாவுக்கு அடிக்க முன் வருகின்ற நேரம் அங்கே இருந்து பெரியவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அடிக்க போறீங்க? அவருக்கு அடிச்சீங்க, மக்காக்கு கோதுமை வராது, அவர்தான் கோதுமை அனுப்புறார் என்று சொன்னார். சுமாமா உரத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த ஊரை விட்டு அனுப்பினீங்க இல்லையா, அதுக்கு ஒரு தண்டனை, இதுக்கு பிறகு இந்த ஊர் பக்கம் கோதுமை வராது என்று சொன்னார்.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சுமாமாவே, சிறுவர்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், எங்களை அனுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், நல்ல குடும்பமுள்ளவர்கள் இருக்கின்றார்கள், விட்டு விடுங்கள், கோதுமையை கொடுங்கள் என்று சொன்னார். ஈமானியர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு, அருமை தூதருடைய தோழர்களுடைய பண்பாடு உலகமே இஸ்லாத்தை எட்டி பார்ப்பதற்கு, இஸ்லாத்தின் பால் வியந்து வருவதற்கு, இஸ்லாத்தின் பால் இழுபட்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. 1400 ஆண்டுகள் தாண்டி விட்டது. இப்படி ஒரு சாம்ராஜ்ய தலைவரை காட்ட முடியுமா? 1400 ஆண்டுகள் தாண்டி விட்டது. இப்படி உலக வரலாற்று ஒரு மனிதனை காட்ட முடியுமா? சிறைச்சாலையிலே நாயை விட்டு மர்ம உறுப்பை கவ்வச் செய்கின்றார்கள். சிறைச்சாலைகளிலே எந்த அளவுக்கு காரமான திரவ பொருட்கள், கொச்சிக்கா தூள்கள் போன்ற காரமான பொருட்கள் கண்களின் உள்ளே, துவாரங்களின் உள்ளே திரிக்கப்படுகின்றது, தெளிக்கப்படுகின்றது, தூவப்படுகின்றது. மட்டுமல்ல தோழர்களே, சிறுநீர் கழிக்கின்ற நேரம் கரண் பாய்ச்சி கொலை செய்யப்படுகின்றார்கள், ஐசினுள்ளே போட்டு உறங்க வைக்கப்படுகின்றார்கள். ஆண் பெண் பெண் என்று வன்புணர்வு நடக்கின்றது. அப்பாவித்தனமான பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். மோசமான பல, சுபஹானல்லாஹ், நீர் கேட்டால் சிறுநீர் கலந்து கொடுக்கப்படுகின்றது. இதுதான் இந்த உலகளாவிலே இருக்கின்ற சிறைகளுடைய நிலைப்பாடு தோழர்களே. தண்ணி தாங்க என்று கேட்டால் சிறுநீர் கலந்து கொடுக்கப்படுகின்ற அளவுக்கு, கரண் பாய்ச்சி கொல்லப்படுகின்ற அளவுக்கு இருக்க கட்டி மேலே இருந்து தண்ணீரை திறந்து டொட்டாக விழப்படுமாம். அது ஒரு டொட்டாக விழும் கூழ், 2 கூழ், 3 கூழ் தொடர்ந்து விழ 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 சம்மஷ்டியால் ஓங்கி தலையில் அறைவது போல உணர்வு மட்டுமல்ல, மென்டலாகி போகின்றான் அந்த சொட்டு. விழுந்து 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 நாளடைவில் லூசாகி போகின்ற அளவுக்கு சிறைக்கதிகள் இந்த உலகளாவிய ரீதியிலே நாகரிகம் வளர்ந்து விட்டதாம், பண்பாடு வளர்ந்து விட்டதாம். நாம் தான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகின்ற பண்பாட்டு எழுச்சியிலே இருக்கின்ற நாடுகளாக தம்பட்டம் அடிக்கின்றவருடைய நிலை. சிறைச்சாலைகளை இப்படி சகோதரர்களே 3 நாள் நின்றார். எந்த கதவுகளுமே இல்லாத மஸ்ஜித் நபவியிலே 3 நாள் சிறைக்கதியாக நின்றார். எந்த கதவுகளுமே இல்லாத மஸ்ஜித் நபவியிலே 3வது நாள் அவிழ்த்து விடப்பட்டவர் ஓடிப்போய் குளித்து வந்து இஸ்லாத்துக்கு வந்தார். எதனால் வந்தார் தோழர்களே? எதனால் வந்தார்? பண்பாட்டால் வந்தார். அந்த தோழர்களுடைய அகலாக்கினால் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த பண்பாடு அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வர வைத்து சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டார், தூக்கிலிடப்பட்டார். ஈமானவர்களே, சதாம் தவறு செய்தார் என்று சொல்லி பொருளாதார தடை போட்டு 5 லட்சத்துக்கு அதிகமான சின்ன சிறுகளை கொண்டு குவித்தது. ஐநா பார்த்துக் கொண்டிருந்தது, யுனிசெஃப் பார்த்துக் கொண்டிருந்தது. 5 லட்சத்துக்கு அதிகமான சிறுவர்களை கொண்டு குவித்த இந்த உலக சகோதரர்களே, சுமாமா இஸ்லாத்துக்கு வந்தார் பண்பாட்டால். சுமாமா மட்டுமல்ல, எமாமாவிலே இருந்த பலர் சுமாமாவோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் போரின் நபித்துவத்துக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ஷஹீதான அதிகமானவர்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இஸ்லாத்துக்கு வந்த தோழர்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஈமான் உறவுகளே, இஸ்லாம் மன்னிக்கின்ற மார்க்கம். எங்க இந்த மன்னிக்கின்ற குணம்? எங்க இந்த விட்டுக் கொடுக்கின்ற குணம்? வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம் யாருக்கு? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தில் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு என்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் நுழையுங்கள். அந்த சொர்க்கம் யாருக்கு தோழர்களே? அவர்கள் யார்? கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். ஈமானவர்களே, குணத்தின் குன்றாக திகழ்ந்த அவர் பட்டு மோசமான, கொண்டு குவித்த, வெட்டிய, கொலை செய்த கோரமானவர்களுக்கு கூட மன்னித்தார் என்று சொன்னால் ஏகத்துவவாதிகளாக இருக்கின்ற நாம் எங்களுக்குள்ள அந்த மன்னிப்பு எங்கு போய்விட்டது? விட்டுக் கொடுக்கின்ற தன்மை எங்கு போய்விட்டது? ஜனாதிபதி அல்லாஹ் இன்னும் ஒரு 2 முன்மாதிரிகளை பாருங்கள். ஜனாதிபதி தன் மனைவியோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றார். பாதையிலே வந்த சிறுபான்மையிலும் சிறுபான்மையான ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சாந்தி, அஸ்ஸலாமு அலைக், நாசமா போ, அழிஞ்சு போ, இந்த மாதிரி சாபமிட்டு ஒரு சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் வலைக்க சாம், உனக்கும் அதே நாசம் கிடைக்கட்டும் என்றார். சகோதரர்களே, ஆயிஷா நாயகி கேட்டுச்சு, நுணுக்கமான தானே, பன்றியாகவும் குரங்காகவும் மாற்றப்பட்ட சமூகம் தானடா நீங்க என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட, மகிழ ஆயிஷா கூல் கொஞ்சம் அமைதியா இருங்க, மகிழன் கொஞ்சம் சொஃப்டா இருங்க, உங்களுக்கு என்ன நினைச்சு? யாரு? அதாவது மென்மை, எல்லா விடயத்திலும் எல்லா மென்மையை விரும்புகின்றான், மென்மையா இருங்க என்றார். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னு பார்க்கலையா?
ஆயிஷா, நான் என்ன சொன்னேன் நீ பார்க்கலையா? அவங்க அஸ்ஸாமுன்னு சொன்னா நானும் வாழைக்கு சாமுன்னு தானே சொன்னேன். சகோதரர்களே, அருமை தூதருடைய பண்பாடு என்ன சொல்ல வந்தேன்? ஜனாதிபதியை பார்த்து குடிமக்களாக வாழுகின்ற இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி வாழுகின்ற ஆக கீழ்மட்டத்தில் சிறுபான்மையிலும் சிறுபான்மையாக ஒரு யூனியன் நாசமா போன்று சொன்னால் தலைவருக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிந்தவரும் தெரிந்தும் தெரியாதவர் போன்று அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுகின்றார். ஈமானியர்களே, நபியுடைய பண்பாடு ஒன்றல்ல ரெண்டல்ல, அவருடைய பண்பாடு நிறைய பார்க்கலாம். ஈமானியர்களே, இந்த பண்பாடு சமகாலத்திலே குன்றி போகின்ற காட்சியை பார்க்கின்றோம். உலகத்திலே வாழுகின்ற நாம் சொர்க்க பிரவேசம் தேவை என்று சொன்னால் பண்பாடு மிக்கவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்லலாம். மறந்து விடாதீர்கள். உலகத்திலே அரசோட்சி என்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் வளர்ந்ததற்கு பின்னணி நிச்சயமாக பண்பாடு. அந்த பண்பாடு என்னிடத்தில் உங்களிடத்தில் வரட்டும். வல்லபரபுல்லாவின் பேசி என்னை கேட்டவங்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் பண்பாட்டு விளிம்பியங்களோடு பண்பாட்டு எழுச்சியோடு வாழ்ந்து வடியக்கூடிய நல்லவர்களாக மாற்றி வருவாடாக. அக்கூலு கோலிகாதா வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். ஈமான் உறவுகளே, பண்பாட்டு எழுச்சிமிக்க மார்க்கம் இஸ்லாம். பண்பாட்டு விளிம்பியங்களை இந்த மண்ணிலே ஆழமாக வேறுண்ட செய்த மார்க்கம் இஸ்லாம். உலகத்துக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தந்த மார்க்கம் இஸ்லாம். மலசலகூடம் போவதற்கே பல நூறு ஒழுக்கங்களை சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏடையவைகளுக்கு ஒழுக்கத்தை பண்பாட்டை சொல்லித் தராமல் இல்லை. இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் பண்பாடுதான் காரணம் என்பதை முதலாவது ஹுத்பாவில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். ஈமான் உறவுகளே, மரணம் என்பது சொல்லி வருவதல்ல. பேசுகின்ற நான் இந்த உரையை முடிப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கேட்கின்ற நீங்கள் இந்த உரையை கேட்டு முடிந்து வீட்டுக்கு போய் ஒரு உணவு கவலத்தை ஏனும் வாயிலே திணிப்பீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தோழர்களே, இந்த மண்ணிலே திடீரென்று நான் மரணிக்கலாம், நீங்கள் மரணிக்கலாம், அல்லது முன்னறிவித்தல்களோடு நீண்ட காலம் இருந்து மரணிக்கலாம். எப்படி இருந்து மரணித்தாலும் தோழர்களே, உங்களுடைய ஜனாசாவுக்கு என்னுடைய ஜனாசாவுக்கு திரண்டு வருகின்ற மக்கள் தொகை இருக்கின்றதே, என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கின்ற BA, MA, டிகிரி, டிப்ளமா என்ற PhD என்ற பட்டங்களுக்கு வருகின்ற கிரௌடாக இருக்கக்கூடாது. சகோதரர்களே, நீங்கள் மரணித்தால் உங்களுடைய ஜனாசாவுக்கு வருகின்ற மக்கள் நாட்டுடைய ஜனாதிபதி மரணித்தார், அந்த ஹாஜியார் மரணித்தார், இந்த ஹாஜியார் மரணித்தார், பொருளாதாரத்தில் மிகப்பெரியவர் மரணித்தார், அல்லது மிகப்பெரிய அறிவாளி மரணித்தார் என்ற அந்த காரணங்களுக்காக வருகின்ற கிரௌடாக இருக்கக்கூடாது தோழர்களே. அப்படியானால் எப்படி வர வேண்டும் தெரியுமா? உங்களுடைய ஜனாதா செய்தி கேள்விப்பட்ட செகண்ட், கேள்விப்படுகின்ற ஒரு செகண்ட் அவருக்கு மூச்சு நின்றது கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹு மக்ஃபிர் லஹு. உலகத்தில் கண்ட மனிதர்கள் ஒரு புனிதர் இல்லையா, தங்கம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் போய்விட்டாரா என்று அதிசயப்படுகின்ற மக்களாக நாங்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். அருமை தூதர் நிற்கின்றார். ஒரு ஜனாதா அவரை கடந்து செல்லுகின்றது. முஸ்தரீ முஸ்தராஹு மின் உண்டாங்க. முஸ்தரீ மல் முஸ்தரீ வல் முஸ்தராஹு மின். முஸ்தரிகின்ற என்ன, முஸ்தராமின் உண்டா என்னன்னு கேட்கப்பட்டுச்சு. நபியர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதர் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நேரம் உலக பிரச்சனை, உலக சோதனை, உலக டயர்ட் அனைத்திலும் இருந்து நீங்கி அல்லாஹ்வுடைய அருளின் பால் செல்லுகின்றார். வல் அப்துல் ஃபாஜிர், ஒரு மோசமான மனிதர் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நேரம் அவருடைய பிரிவுக்காக மனிதர்கள், கற்கள், முட்கள், செடிகொடிகள், மிருகங்கள் எல்லாம் அவருடைய பிரிவுக்காக வேண்டி சந்தோஷம் அடைகின்றது, நிம்மதி அடைகின்றது. இதில் நீங்கள் நானும் எந்த வகை தோழர்களே? உங்களுடைய ஜனாதா செய்தியை கேள்விப்பட்டால் உங்களுடைய பக்கத்து வீடு என்ன சொல்ல போகின்றது? நல்ல ஒரு மனுஷனப்பா பேய்த்திட்டாரே, எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா, எங்களுக்கு என்று சொல்லுவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், போக வேண்டி ஒன்று பேய்த்து சேர்ந்தாச்சுன்னு சொல்லுவாங்களா? ஈமானியர்களே, உலகத்தில் நாம் தேடுவதெல்லாம், இந்த உலகத்தில் எமக்கு கிடைப்பதெல்லாம் எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் வருகின்ற பட்டம் பதவிகளால் சேர்த்த கிரௌட் அல்ல. என்னுடைய ஜனாசாவுக்கு உங்களுடைய ஜனாசாவுக்கு திரண்டு வருகின்ற மக்கள் தொகை எங்களுடைய பண்பாட்டு எழுச்சியினால், ஒழுக்கத்தினால், நல்ல பண்பினால், புன்முறுவலினால் சேர்த்த கிரௌடாக இருக்க வேண்டும். ஈமானியர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்திலே எடுபட்டு போன மென்மைத்தன்மை, சுபஹானல்லாஹ், யார் யாரோடு பேசினாலும் மனதை உடைத்து பேசுகின்ற பண்பாடு, அடுத்தவன் தேவையை நடத்தி பேசுகின்ற நிலைமை இந்த சமூகத்தில் எடுபட்டு போய்விட்டது. எடுத்த டிப்புக்கு சடாரில் அடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பண்பாடு மிக்கவர். சமூகத்தில் மகா கெட்டவன் அந்த வாரான காட்டுறாங்க, வந்து தட்டி அனுமதி கேட்கிறார், அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. மகா கெட்டவன் வாரான், மகா கெட்டவனை உள்ளுக்கெடுத்து
சிரிச்சு சிரிச்சு இங்கிதமா பேசுறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நீங்க தானே மகா கெட்டவன் சொன்னீங்க, என்னப்பா உள்ளுக்குள்ள சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்? எவனுடைய பண்பாட்டை கண்டு சில மக்கள் அவனோட அன்பாக பழகுவதை விட்டும் ஓரமாக விடுகின்றாரோ அவன் தான் மகா கெட்டவன் மறுமை நாள்ல என்று சொன்னாங்க. ஈமான் இரவுகளே, மகா கெட்டவனோடு கூட எப்படி நடந்து கொண்டார்கள் பார்த்தீர்களா? பண்பாட்டை போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். வான் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிக், புன்முறுவ பூத்த முகத்தோடு உன்னுடைய சகோதரனை சந்திப்பதும் தர்மமே. சுப்ஹானல்லாஹ். பாதையில சந்திக்கிறீங்க, கொஞ்சம் சிரிச்சு தலையை வளைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிறீங்களா? இதுக்கு பஞ்சமா? இதுக்கு முன்னுக்கு கண்டா முகத்தை பார்த்தா இப்படி வீங்கி இருக்கும், கண்டும் காணாத மாதிரி போறான். ஈமானவர்களே, சலாம் சொல்றது கூட காதுல கேட்குது, அது கூட கேட்காத மாதிரி போறான். என்ன பண்பாடு சகோதரர்களே, என்ன பண்பாடு கேட்கிறேன்? தஅவா களத்தில் பண்பாடு என்பது சுப்ஹானல்லாஹ் இந்த சமூகத்திலே மிக 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 பட்டுமோசம். பேச தெரியாதவர்கள் தஅவா களத்தில் ஆட்சியாளர்களாக, அதிபர்களாக, பெரியவர்களாக சமூகத்தில் நிர்வகிக்கின்றார்கள். தஅவா களம் நாறி போகின்றது. ஈமானவர்களே, பண்பாட்டினூடாக ஒரு மனிதன், அஹ்லாக்கினூடாக ஒரு மனிதன் உலகத்தில் மிகப்பெரிய சாதிக்கிறான் சகோதரர்களே. ஒரே கொள்கையில இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் அடுத்தவனை நாயே பேயே பன்றியே என்றெல்லாம் பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்களை நாம் சமூகத்தில் பார்க்கின்றோம் என்றால் என்ன பண்பாடு சகோதரர்களே? இஸ்லாம் பண்பாட்டினூடாக வளர்ந்த மார்க்கம். சலாம் சொல்லுவது கூட என்று எப்படி மாறி போகின்றது? முன்னுக்கு சந்திக்கிறார், ஏண்ட ஏக்கமா, ஏண்ட கொள்கையா, என்னோடு உள்ளவனாண்டு பார்த்து சலாம் சொல்லுகின்ற நிலைமை சமூகத்தில் இருக்கு சகோதரர்களே. நபிகள் என்ன சொன்னார்கள்? லா ததுகுல் ஜன்னah ஹத்தா துமினு, ஈமான் கொள்ளாத வரைக்கும் சொர்க்கத்துக்கு போகலாம். வலா துமினு ஹத்தா தஹாபு, ரெண்டு பேருக்கு இடையே நேசம் பாராட்டாத வரை ஈமான் கிடையாது. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் அறிவிக்கட்டுமா? அதனை நீங்கள் செய்தால் நேசிக்கப்படுவீர்கள். அஃஷுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஸலாத்தை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியில் ஸலாத்தை பரப்புங்கள். ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் ஒன்றை மாத்திரம் இந்த மண்ணிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சலாம் என்பது ஒரு தனியான தலைப்பாக பேசப்பட வேண்டியது. ஆனால் இந்த சமூகத்திலே சலாம் என்பது எடுபட்டு போனதாக இருக்கின்றது. சலாம் சொல்லுங்கள், பண்பாடு அதிலே இருக்கின்றது. அதிகம் அதிகம் சலாம் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே எழுந்தால் உங்கள் மனைவி பக்கத்திலே படுக்கின்றால் எழுப்பி முகத்தை பார்க்கிறோம், சலாம் சொல்றதுக்கு வெக்கம். என்ன வாழ்க்கப்பா! வீட்டுக்குள்ள வாப்ப மகனுக்கு சலாம் சொல்ல வெக்கம், மகன் வாப்பாக்கு சலாம் சொல்ல வெக்கம், பொம்பளைக்கு மாப்பிள்ள சலாம் சொல்ல வெக்கம், மகனுக்கு உம்ம சலாம் சொல்ல வெக்கம், மகளுக்கு வாப்பா சலாம் சொல்ல வெக்கம். ஈமானியர்களே, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று பிரார்த்திக்கிறது அஹ்லாக், ஒழுக்கம். இது சிறந்த பண்பு. தும்மினான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வெக்கம், பக்கத்தில் இருக்கிற எருகமுக்கெல்லாம் சொல்றதுக்கு வெக்கம். ஈமானியர்களே, பண்பாடு மிக்க மார்க்கம் இஸ்லாம். நாம் மட்டும் ஒழுங்கான பண்பாட்டிலே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மண்ணை ஆளக்கூடியவர்கள் நாங்களாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். மண்ணிலே அஹ்லாக், பண்பாடு நாளுக்கு நாள் குளிதோண்டு புதைக்கப்படுகின்ற காலத்திலே வாழுகின்றோம். அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூபில் கஅபா, நபி அவர்கள் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நான் பார்க்கின்றேன். வயகூல் மா தீபுக் வதீபு ரீஹுக் வமா அலமுக் வமா அலம் ஹுர்மத்துக். பண்பாடு என்ன சொன்னார்கள்? நீ எவ்வளவு மணக்கிறாய், நீ எவ்வளவு பிரமாண்டமாய் இருக்கிறாய், நீ எவ்வளவு அழகாய் இருக்கிறாய், நீ எவ்வளவு மகத்துவம் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு வல்லேனஸ் முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன். அதாவது இந்த மண்ணிலே அன்ன ஹுர்மத்தல் மூமின் அஅலமு இன்தல்லாஹ் ஹுர்மத்தம் மின்க, மூமினுடைய மானம், மூமினுடைய மரியாதை, மூமினுடைய கண்ணியம், அவனை பற்றி நல்லெண்ணம் கொண்டுதல் கஅபாவே உன்னை விட இந்த மண்ணிலே கண்ணியத்துக்குரியது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இந்த கோடு இந்த அமைப்பில் ஏன் முஸல்லா போடப்பட்டிருக்குது? இங்க இருந்து அங்க போவங்காட்டி ஏன் இப்படி ஒரு கோடு அடிக்கப்படுது பள்ளிகள்ல? சொட்டும் கௌபத்துல்லாக்கு நெஞ்சு பிசகக்கூடாது, நேராக நிற்க வேண்டும் என்பதற்காக. ஈமானியர்களே, அவ்வளவு கண்ணியமானது அது, உயர்ந்தது அது. அருமை தூதர் என்ன சொன்னார்? இந்த மண்ணில உன்னை விடவும் கண்ணியமான ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அடுத்த மனிதன் மானம், அடுத்த மனிதன் கண்ணியம். ஒரு மூமியை பற்றி மற்ற மூமி நல்லெண்ணம் கொள்வது மிக முக்கியமானது என்று சொன்னார்கள். ஈமானியர்களே, பண்பாடு சீர்குலைந்து போய்விட்டது. அடுத்தவனை பலாய் கழிவது என்பது சரியான என்பது சமூகத்திலே, அடுத்தவனை பற்றி பேசுவது என்பது தேன் குடிப்பது போல சிலருக்கு பண்பாடற்ற சமூகமாக வாழ்ந்து செல்கின்றோம். இந்த பண்பாடு இல்லாத தன்மை எங்களை மிகப்பெரிய
நரக படுகொலியை கொண்டு போய் சேர்த்துவிடும். இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, குறுகிய காலத்தில் பண்பாட்டால் பரப்பப்பட்ட மார்க்கம். வியாபாரத்தில் நம்பிக்கை கை கொள்ளுங்கள், அளவு நிர்வாகிகள் மோசடி செய்தார்கள், நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய எதிரியை கூட உங்களுடைய பண்பாட்டால் உங்களுக்குள்ளே கவர்ந்து கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய எதிரி உங்களை கண்ட இடத்தில் வாழ வெட்டுவேன், குத்துவேன், கொலை செய்வேன் என்று இருக்கின்றவனை கூட உங்களுடைய அழகிய பண்பாடு சலாம் அவனை மாற்றி மனித புரிதலாக மாற்றிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வல்லவ ரப்பல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் கொள்கை உறுதியோடு கடன் இல்லாத நிலைமையில் ஷிர்கில்லாத நிலைமையில் இந்த மண்ணில் வாழ்ந்து இறுதியாக மரணிக்கின்ற நேரம் நல்ல பண்பாடுகளோடு மரணித்து எங்களுடைய ஜனாசாவுக்கு திரண்டு வருகின்ற மக்கள் எங்களுடைய பண்பாட்டை மையமாக வைத்து வரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி நாளை விசாலமான சொர்க்கத்திலே வீறு நடைபெறக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் எங்களை மாற்றி மீசான் எனும் தராசியே பண்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம் கனமாக நிற்கும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட சிறந்த பண்பாட்டின் காவலர்களாக சிறந்தவர்களாக வாழ்ந்து படியக்கூடிய வாய்ப்பு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் தந்தருவானாக. அக்கூல் கோலி ஹாதா வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.